9வது வசனம். முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இங்க எஸ்ரா சொல்லும் போது எஸ்ரா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கரம், தயவுள்ள கரம். என்ன கரம்? தேவனுடைய தயவுள்ள கரம் எஸ்ரா மேலும் எஸ்ராவோடு உள்ள ஜனங்கள் மேலும் இருந்ததினாலே அவர்கள் பிரயாணப்பட்டு எங்க வந்தார்கள்? எருசலேமுக்கு கடந்து வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 6வது மாதத்துல, இந்த நாட்கள்ல தேவ சமூகத்துல 7ஆம் தேதியில நின்று கொண்டிருக்கிறோம். இந்த 5 மாத அளவும் தேவன் நடத்துகிறவர். இந்த 6வது மாதத்துல எப்படி நடத்தணும்னா, அவர் தயவுள்ள கரத்தை கொண்டு நடத்த வேண்டும். கைகளை தட்டி சொல்ல மாட்டீங்களா? என்ன கரம் இருக்குன்னா, அவருடைய தயவுள்ள கரம் நம்மளோடு இருக்க வேண்டும். அவருடைய தயவுள்ள கரம் நம்மளோடு இருந்து நடத்த போகிறது. நம்ம திருச்சபையோடு, நம்ம ஜனங்களோடு, நம்ம விசுவாச குடும்பங்களோடு, நம்ம ஊழியத்தோடு நம்மளோடு இருந்து எது நடத்த போகுது என்றால் அவருடைய தயவுள்ள கரம் தாமா. அல்லேலூயா. எஸ்ரா மேலும் சமஸ்த எஸ்ராவோடு வந்த ஜனங்கள் மேலும் தயவுள்ள கரம் இருந்தது போல நம்மோடும் தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அப்ப தயவுள்ள கரம் என்னோடு இருக்கணும்னா நான் என்னையா செய்யணும்? கர்த்தருடைய தயவுள்ள கரம் என்னோடு இல்லாததுனால நிறைய நான் தோத்து போயிட்டேன், நிறைய இடத்துல வெட்கப்பட்டுட்டேன், நான் நடக்க முடியல, கடந்து போக முடியல, பிள்ளைகளை கடந்து போக கொண்டு போக முடியல, குடும்பத்தை நடத்த முடியல, அநேக பிரச்சனைகள்ல நான் இருக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய தயவுள்ள கரம் என்னோடு வராது இருக்கிறது. ஆனா அவருடைய தயவுள்ள கரம் என்னோடு வரும் என்றால், பாருங்க அந்த திருப்பி அந்த வசனத்தை படிக்குமா? முதலாம் மாதம் முதல் தேதியிலே. எத்தனாம் தேதி? முதல் தேதியிலே அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாய் புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே. எத்தனை மாதம்? 5ஆம் மாதம். எத்தனை மாதம் புறப்பட்டு போனார்கள்? எத்தனை மாதம் புறப்பட்டு போனார்கள்? 4ஆம் மாதம் முதல் தேதி, முதல் மாதம் முதல் தேதி, 2ஆம் மாதம் முதல் தேதி, 3ஆம் மாதம் முதல் தேதி, எது 4ஆம் வாரம் முதல் தேதி, 5ஆவது மாதம் முதல். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தபடினாலே இந்த மாதங்களை அவன் கடக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இந்த மாதத்தை கடந்துட்டு 50-50ல நின்றுகிட்டு இருக்கிறோம். எதுல நிக்கிறோம்? 50ல நின்றுகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 5 மாதத்தையும் கடந்து இந்த 6வது மாதத்துல கர்த்தர் கொண்டு நடத்தி இருக்காருன்னா அவருடைய தயவுள்ள கரம் நம்மளோடு இருந்தது. அல்லேலூயா. அவருடைய தயவுள்ள கரம் இன்னும் நம்மளோடு இருக்கணும்னா, தயவுள்ள கரம் எஸ்ராவோடு ஏன் இருந்துச்சு, இன்னும் நான் நம்மளோடு இருக்கணும்னா, அதே அதிகாரத்துல 6வது வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய. நல்லா கவனிக்கணும் சபையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அவன் கேட்டவைகளை எல்லாம் யாரு கொடுத்தா? ராஜா கொடுத்தார். ஏன் ராஜா அவன் கேட்டவையெல்லாம் கொடுத்தாரு? தேவனுடைய கரம் அவன் மேல, தயவுள்ள கரம் அவன் மேல இருந்தது. தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல இருக்கிறதுக்கு அதுல 10வது வசனம் ஒரு பெரிய பாயிண்ட். படியமா? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். என்ன செய்யவும்? மூணா பிரிக்கணும் நீங்க அந்த வசனத்தை. அந்த வசனத்தை 3 பகுதியா பிரிச்சீங்கன்னா கர்த்தருடைய கரம், தயவுள்ள கரம் உங்க மேல இருக்கும். ஆமென்.
இப்ப அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். இரண்டாவது எது? அதன்படி செய்யவும். இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். எதை பக்குவப்படுத்தி இருந்தான்? எதுக்காக வேண்டிமா? எதுக்காக வேண்டி இருதயத்தை பக்குவப்படுத்தினான்? வேதத்தை படிக்க, வேதத்தின்படி வாழ, அதை போய் மற்றவர்களுக்கு சொல்ல. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவன் வாழ்க்கையை மூணா பிரிக்கணும். எஸ்ரா மேலே தேவனுடைய தயவுள்ள கரம் ஏன் இருந்துச்சுன்னா, எஸ்ரா தன் வாழ்க்கையை 3 பகுதியாய் பிரித்து கொண்டார். முதல் பகுதி, வேதத்தை நல்லா படிக்கிற மனுஷனாய் மாறினார். இரண்டாவது, படிச்சதை இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போகல. படிச்ச வசனத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்தான். மூன்றாவது, அர்ப்பணித்த வசனத்தை அவனோடு நிறுத்தி கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் போதித்தான். அல்லேலூயா. எந்த மனுஷனாயிருந்தாலும் இந்த வேதாகமத்தை ஒருவன் அற்பமாய் எண்ணாதபடி, இந்த வேதாகமத்தை ஒருவன் அற்பமாய் யோசிக்காதபடி இதற்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா கர்த்தருடைய தயவுள்ள கரம் அந்த மனுஷனோட நிச்சயம் இருக்கும். அந்த சபையாரோடு நிச்சயம் என்ன செய்யும்? கண்டிப்பா இருக்கும். அல்லேலூயா. இப்ப நம்ம சங்கீதம் 1வது அதிகாரத்துல பாக்குறோம். 3வது வசனம் படிங்கம்மா. 2வது வசனம் 3வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எப்படி இருப்பான்? யார் அவன்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவன். ஏனையா எந்த மனுஷன், எஸ்ரா காலத்துல அநேகர் கடந்து வந்தார்கள், அவர்கள் மேலாம் தயவுள்ள அவருடைய கரை இராம இந்த எஸ்ரா மேல ஏன் இருந்துச்சுன்னா, அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவன். அல்லேலூயா. பொக்கிஷம் எங்க இருக்கு? அங்கதான் என்ன இருக்கு? நம்ம இருதயம் இருக்கு. நம்ம பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்க என்ன இருக்கு? என் இருதயம் இருக்கு. அப்படின்னா என்ன பொருள்? எதை ரொம்ப நான் விரும்புறேனோ அது எங்க இருக்குன்னா இருதயத்துல இருக்கும். அல்லேலூயா. இப்ப எஸ்ரா எதை விரும்பினார்னா, வேதத்தை நேசித்து தியானிக்க விரும்பினார். அல்லேலூயா. பாருங்க, அவன் என்ன கேட்கிறானோ அவன் கேட்டதுக்கு மேலாக அந்த ராஜா அவனுக்கு செய்கிறார் என்றால் கர்த்தருடைய தயவுள்ள கரம். ராஜா செய்யல, கர்த்தருடைய தயவுள்ள கரம் அவனை செய்ய பண்ணுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்திலே பிரியமாயிருந்தான். இரண்டாவது, அதன்படி செய்ய கவனமாயிருந்தான். யோசுவா புஸ்தகத்துல கூட 1வது அதிகாரத்துல 7வது வசனம் 8வது வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம். ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றாரு, மோசே கடந்து போயிட்டாரு, அந்த தலைமைக்கு யோசுவா வந்துட்டாரு. இப்ப யோசுவாட்ட ஆண்டவர் பேசுறாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம். செய்ய எப்படி இருக்க மாத்திரம்? கவனமாய் இருக்க மாத்திரம். மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமோ
விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை பெருசா ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்ல யோசுவாட்ட, நீ போ, ஆனா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் பிரகாரம் நீ செய்வதற்கு கவனமாயிரு. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை செய்வதற்கு கவனமாயிரு. அதுல 7வது வசனம் படிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். என்ன செய்வேன்? நான் உன்னோடு இருக்கிறப்பா, இஸ்ரவேல் பார்க்கணும்னா அவங்க கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன். 4வது அதிகாரம் 14வது வசனம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருக்க நாளும் பயந்திருந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. ஒரு மனுஷனோடு தயவுள்ள கரம் இருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறார் 3:7 உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று, 4:14 சொல்றார் எல்லா ஜனத்திற்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தி விட்டேன். ஆமென், ஆமென். தேவன் எல்லா ஜனத்திற்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய தயவுள்ள கரம் என்னோடு இருக்கணும். அவருடைய தயவுள்ள கரம் என்னோடு இருக்கணும்னா நான் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவனாகவும் அதன்படி செய்கிறவனாகவும் மாற வேண்டும். அதன்படி செய்கிறவன் கட்டளையதான் சொல்றார். பாருங்களேன், யோவான் புஸ்தகத்துல 14வது அதிகாரம் 21வது வசனத்துல ஏசப்பா சொல்லுவாங்க. யோவான் 14:21 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே, என்ன செய்கிறவன்? அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனிலும் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவானா? யாருக்கு வெளிப்படுத்துவாரா? என் கற்பனைகளை கற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவனுக்கு என்னை நான் வெளிப்படுத்துவேன். இந்த எஸ்ரா மேல தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்ததுக்கு காரணம், முதலாவது பிரமாணத்தின் மேல் பிரியமா இருந்தான், 2வது அதன்படி செய்ய தன்னை அர்ப்பணித்திருந்தான். இன்னொரு வசனத்தை கூட பாருங்க, யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல. எதை கேட்கிறவர்களாய்? அப்ப யார் வஞ்சிக்கப்படுவா? ஆமே, படிச்சு முடிய. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எப்படி இருக்க வேண்டுமா? திருவசனத்தை கேட்டுட்டு அப்படியே போயிட்டேன்னு வச்சுக்கிறேன், பைபிள் சொல்லுது நீ வஞ்சிக்கப்பட்டு விடுவ. நீ வஞ்சிக்கப்படாது இருக்க வேண்டும் என்றால் திருவசனத்தை நீ கேட்கிறவனாய் மட்டுமல்ல, அதை கை கொள்ளுகிறவனாய் நான் மாற வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கிறவன் படிக்கிறவனாய் மட்டுமல்ல, அதன்படி வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் எப்படி நம்மளை பரிசுத்தப்படுத்துவார் என்றால் அவருடைய உபதேச வசனத்தை வைத்து தான் பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின சுவிசேஷ புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே அந்த 6வது சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுவார். 7வது வசனத்தில் இருந்து, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது
வேண்டியது என்னவெனில் நீ எழுத வேண்டியதில் என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும். யாரு? ஒருவரும் உங்க வாழ்க்கையில பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர். பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் மறுதலிக்காமல் வசனத்தை காத்து கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை என்ன செய்ய முடியாது. ஆமென். நீ என் வசனத்தை கை கொண்டபடியினாலே உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உன்னுடைய வேலையில, உன்னுடைய தொழில, உன்னுடைய வருமானத்துல, உன்னுடைய சரீர சுகத்துல, உன் குடும்பத்துல நான் என்னத்தை வச்சிருக்கேன்னா திறந்த வாசலை வச்சிருக்கேன். ஒருவன் என்ன செய்ய முடியாது. ஏன்னா அந்த வாசலை திறந்தது நாப்பா, அதனால ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. என் வசனத்தை நீ கை கொண்டபடியினால் அர்த்தம் யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்கள் ஆகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி பூ சக்கரத்தின் மேல் வர இருக்கிற சோதனையில் நின்று தப்புவிக்கும்படி நான் உன்னோடு இருப்பேன். இந்த பூமியில ஒரு சோதனை காலம் வரப்போகிறது. அதுல நான் கர்த்தர் என்னை தப்புவிக்க வேண்டும் என்றால் அவருடைய தயவுள்ள கரம் என் மேல இருக்கு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் திறந்த வாசலை கட்டளையிட்டு நீங்க செய்யும் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்றால் தயவுள்ள கரம் என் மேல இருக்க வேண்டும். கர்த்தருடைய தயவுள்ள கரம் யாரு மேலெல்லாம் இருக்கிறதோ அவர்களை வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே ஒருவரும் மேற்கொள்ள அதிகாரம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரம்னோடு இருக்க வேண்டும் என்றால் நான் வேதத்தை தியானிக்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும், அதை மற்றவர்களுக்கு நான் உபதேசிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை நீங்கள் நோக்கி பாருங்கள், அவர் கைகொள்ளாததை பிரசங்கிக்கவில்லை. அப்போஸ்தலரை நோக்கி பாருங்கள், அவருக்கு கைகொள்ளாததை அவர்கள் என்ன செய்யவில்லை, பிரசங்கிக்கவில்லை. பரிசுத்தவான்களை கண்ணோக்கி பாருங்கள், அவர்கள் கைகொள்ளாததை அவர்கள் பிரசங்கிக்கவில்லை. அதனாலே அவர்களோடு தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தது. அல்லேலூயா. இந்த வாலிப பிராயத்துள்ள பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த 3 ரகசியத்தை மட்டும் கைகொள்ளுங்கள். வேதத்தை வாசியுங்கள், வாசித்த வேதத்தின் பிரகாரம் வாழ பிரயாசப்படுங்கள். அதை நீங்கள் போகிற இடத்திலே மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். தேவனுடைய தயவுள்ள கரம் எஸ்ரா மட்டுமல்ல உங்க மேலும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். எங்க அடங்கி இருக்க வேண்டும்? எவ்வளவு நாள் வரையும்? ஏற்ற காலத்திலே அவர் என்னை உயர்த்துகிற வரையும் அவருடைய தயவுள்ள கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் நான் எஸ்ராவை உங்களுக்கு கோடிட்டு காட்டினேன். 1ஆம் மாசம் 1ஆம் தேதி புறப்பட்டான். வந்து சேர்கிற வரை அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருந்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி. திருப்பி படிக்குமா அந்த வசனத்தை? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, சபையே, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த
கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அல்லேலூயா. என்னை யாராவது ஒரு ஏதோ ஒரு என்னை அறியாத ஒரு நபர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? உங்களை அறியாத ஒரு நபர் உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறது. மறந்துடாதீங்க. அது எந்த நபர்னா அந்த தயவுள்ள கரம். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால். யார் விசாரிக்கிறபடினா? நிறைய பேர் சொல்றது தெரியுமா? பாஸ்டர் எங்களை என்ன செய்கிறதுல நல்லது. பாஸ்டர் கண்டிப்பா விசாரிக்கணும். சபை எங்களை என்ன செய்கிறதுல விசாரிக்கல. பாஸ்டருடைய லெவலு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியே போற வரையும் தான். சபையாருடைய லெவலு உங்க வீட்டுக்குள்ள இருந்து உங்கள்ட்ட ஸ்டெயின் பண்ணிட்டு வெளியே போறாங்கல்ல, அது வரையும் தான் உங்களை விசாரிக்க முடியும். ஆனால் இந்த தயவுள்ள கரத்தினுடைய லெவல் என்ன தெரியுமா? என் ஜீவனாலெல்லாம் என்னை விசாரிக்கும். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை விசாரிக்கிறபடியினாலே, அவர் உன்னை ஆனபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அல்லேலூயா. ஏற்ற காலங்களிலே கர்த்தர் உயர்த்துவார். உயர்த்த மாட்டார். ஆமா இல்லையா? நீங்க யோபு புஸ்தகத்துல 23:14 நினைக்கிறேன், அது கரெக்டா தெரியல. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு என்ன சொல்றாரு? எனக்கு குறித்திருக்கிறவை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்போது சொன்னாரா? சொல்லுங்களேன். ரொம்ப ஆசீர்வாதமா, அவரை சுத்திலும் பிள்ளைகளும், அவரை சுத்திலும் மனைவியும், அவரை சுத்திலும் சந்தோஷமும், சர்வத்துல சுகமும் ஆரோக்கியமும் இருக்கும்போது வார்த்தை சொன்னாரா? எல்லாம் இழந்து போன காலத்துல சொல்றாரு, எனக்கு குறித்தவைகளை அவர் என்ன செய்வாரு? நிறைவேற்றார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்துல உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் பேதுரு புஸ்தகத்துல பேதுரு சொல்லுகிறாரு, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய தயவுள்ள கரத்துக்களை சபை அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் நிச்சயமாய் தேவன் உயர்த்துவாரமா? உங்க நிலைமை இப்படியே இருக்க போறதில்ல. தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் ஒரு நாள் அமரும் போது நீங்கள் கேள்விக்குறியானவர்களா அல்ல, எல்லாரும் பிரமித்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு வைப்பார். அல்லேலூயா. நீங்க சங்கீத புஸ்தகத்துல 95:7 படிங்களேன். அவர் நம்முடைய தேவன், நாம் அவரின் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. கைகளை தட்டி நேரம் ஆண்டவரை அப்படி பலமா ஆர்ப்பரிச்சிருக்க வேண்டாமா? நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? ஆடல்ல, ஆடுன்னு எழுதப்பட்டிருக்கா. அவர் கைக்குள்ள இருக்கிற ஆடியானா? நீங்க சொல்லுங்களேன். நான் ஏசப்பா கையில உள்ள ஆடு. சொல்லுங்க, நான் ஏசப்பா கையில உள்ள ஆடு. தம்பிமார் சொல்லுங்க, நான் ஏசப்பா கையில உள்ள ஆடு. என்னை உண்டாக்குனவர் அவர்தான். நான் ஏசப்பா கையில உள்ள ஆடு. அவருடைய தயவுள்ள கரம் எனக்குள்ள இருக்கு, என் மேல இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார்மா. மாமிச அப்பா கைவிட்டுருவாங்க, ஆனா அந்த அப்பா நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? நம்ம அப்பா ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு உறவை கொடுத்திருக்கிறார் அவருக்கும் நமக்கும் இடையில. அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக எதை கொடுத்திருக்காரு? புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்காரு. எனக்கும் அவருக்கு ஒரு இடையில ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. என்ன டாக்குமெண்ட்னா, நான் எப்பவும் அவர் அப்பான்னு கூப்பிட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கூப்பிட மறந்துட்டாலும் அவர் கரத்துக்குள்ள உள்ள ஆடா நான் இருக்கிறபடினால அவர் எப்பவும் என்னை மகனேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருக்கும் என்றால் நான் அவர் கரத்துக்குள்ள இருக்கிறேங்கிறத மறந்துடாதீங்க. எங்க இருக்கிறேன்? கரத்துக்குள்ள இருக்கிறேன். யோபு புஸ்தகத்துல 36வது அதிகாரம் 11-12.
அவர்கள் அடங்கி நல்லா கவனிங்க, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். எதா போக்குவார்களாம்? எதா போக்குவார்கள்? திருப்பி வாசிங்க. அவர்கள் அடங்கி சபையே, ஜனமே, நாம் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும், நாட்கள் எப்படி மாறும்? என் ஒவ்வொரு நாளும் நன்மையாகவும், தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும், என்னுடைய ஆயுசு வருஷங்களை எப்படி மாற்றுவாராம்? செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடுத்த வருஷம் டேஞ்சர். அடங்கார்களே ஆகில், அடங்காமல் இருப்பேனாகில், பட்டயத்துக்கு இரையாகி ஞானமடையாமல் மாண்டு போவார்கள். அப்படியே சைலண்ட் ஆயிருச்சு. நான் அடங்கி இருப்பேன் என்றால் அவருடைய தயவுள்ள கரத்துக்குள்ள என்னை அவர் உயர்த்துகிற நாள் வரையும், என் மேலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற நாள் வரையும், அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில பரிபூர்ணப்படுகிற நாட்கள் வரையும் நான் அடங்கி இருப்பேன் என்றால் என் நாட்களும் என் வருஷங்களும் செல்வ போக்காய் மாறும். அடங்காம போவேன் என்றால் பட்டயத்துக்கு இரையாவார்கள். அந்த அதிகாரத்துல 32வது வசனம், அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி. எதை கைக்குள்ள வச்சிருக்காரு? மின்னலின் ஒளியை தன் கைக்குள்ளாக மூடி அது இன்னின்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அது என்னன்னா இன்னின்னதை அடிக்க வேண்டும் என்பது இன்ன பிரகாரம் அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்ப போகிறதையும் ஆடுகள் அறியப்படுத்தும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன மட்டும் கைக்குள்ள வச்சிருக்கல, மின்னல கைக்குள்ள வச்சிருக்காரு. அவர் எப்படி மின்ன வேணும்னு சொல்லி நினைக்காரோ அப்படித்தான் அது மின்னும். அல்லேலூயா. அடங்கி இருக்க வேண்டும். மின்னல் கூட எங்க அடங்கி இருக்கு தெரியுமா? மின்னல் எங்க அடங்கி இருக்கு தெரியுமா? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அதான் மின்னல் இல்ல. இந்த மின்னல் பூரா என் தேவனுடைய கைக்குள் அடங்கி இருக்கிறது. இந்த மின்னலின் எப்ப அடிக்கணுமோ அப்பதான் அடிக்கணும். அவர் கட்டளையிட்டா தான் செய்யும். அல்லேலூயா. கட்டளையிடாம என்ன செய்யாதான் செய்யா. அல்லேலூயா. பலத்த அந்த தயவுள்ள கரத்துக்குள்ள நான் என்னை உயர்த்துகிற நாள் வரையும், என்னை மேன்மைப்படுத்துகிற நாள் வரையும், என்னை ஆசீர்வதிக்கிற நாள் வரையும் நான் அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூணாவதாக 1 நாளாகம புஸ்தகம், சீக்கிரம் எடுத்துருங்க, 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என்னத்தை பெரிதாக்கி? என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துன்பப்படுத்தாதபடிக்கு, எது என்னோடு இருந்து? எது என்னோடு இருந்து? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. எது என்னோடு இருந்து? உமது கரம். உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்றார். வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஞானமா ஒரு ஜெபம் பண்ணுகிறான். பா, உங்க கரம் என்னோடு இருந்தா தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் செய்தார் என்று வேதம் சொல்லு. அப்படியே தேவன் செய்தார். யாபேசுனா என்ன பொருள் தெரியுமா? யாபேசுனா என்ன பொருள்? எப்படி? சபையாராகிய உங்களைத்தான் கேட்கிறேன். யாபேசுனா என்ன பொருள்? எனது துக்கம். யாபேசுனா என்ன பொருள்? துக்கம். அல்லேலூயா. யாபேசுனா துக்கம். அந்த துக்கம் தான் சொல்லுது, நான் துக்கம் தான்ப்பா, நான் துக்கம் தான். ஆனா உங்க கரம் என்னோடு இருந்துச்சுன்னா தீங்கு என்னை அணுகாது. அல்லேலூயா.
அல்லேலூயா. நான் துக்கம்தான், ஆனா தீங்கு என்னோடு இருக்கும்போது, தீங்கு கரம் என்னோடு இருக்கும்போது எந்த தீங்கும் என்னை அணுகாது. என் எல்லைகளை என்னாக்கும்? பெரிதாக்கும். எப்படி என்னாக்கும்? பெரிதாக்கும். எல்லைகளை பெரிதாக்கும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதுன்னு வேண்டிக் கொண்டான். அப்படியே கர்த்தரங்க செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்ரா புஸ்தகம் 7:22 சாரி. வழியிலே சத்துருவை விலக்கி, வழியிலே சத்துருவை எனக்கு விலக்கி, எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு, எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். கேட்க எப்படி இருந்தேன்? வெட்கப்பட்டிருந்தேன். ராஜாட்ட கேட்கறதுக்கு எப்படி இருந்தேன்? வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லா மேலிலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வெட்கப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்துச்சுன்னா நீங்க கேட்காததை பரலோக ராஜா தருவார். அல்லேலூயா. ராஜாட போய் ஹெல்ப் கேட்கறதுக்கு எனக்கு வெட்கம். ஆனா வேதம் சொல்லுகிறது அவங்க கேட்காதரையும் அதே ராஜா தான் கொடுத்தார். 31வது வசனம் சொல்லுது, அதுல நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைகளுக்கும் பதிவிருந்தவர்கள் கைகளுக்கும் எங்களை தப்புவித்தார். அதத்தான் அங்க யாபேஸ் சொல்லுகிறார், ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. ஆமென். சத்துருவின் கைகளுக்கும் வழியிலே எங்களுக்கு பதிவிருந்தவர்கள் கைகளுக்கும் நாங்கள் தப்புவித்ததுக்கு காரணம் எங்க பலன் இல்லப்பா, உங்களுடைய தயவுள்ள கரங்கள் மேல் இருந்தது. தயவுள்ள கரங்கள் மேல் இருந்தது. கர்த்தர் நம்மளிடத்தில் ஏதோ விரும்புகிறார். நம்ம போகிற பாதையில சத்துருக்கு நம்மளை விலக்கி கர்த்தருடைய கரம் நம்மளோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரமா? இருக்கிற நம்மளோடு தேவன் விரும்புகிறார். பயப்படாதப்பா, வெக்கப்படாத. நீ ஏதோ கேட்க வெக்கப்படுற, ராஜாட்ட கேட்கறதுக்கு என்ன செய்யற? வெக்கப்படுற. என் கரம் உன்னோடு இருக்குது. நீ கேட்காததை பரலோக ராஜா தருவா. அல்லேலூயா. வர்ற இந்த மாதத்துல நம்ம கேட்காததை நம்ம ராஜா தர போகிறார். ஆமாவா இல்லையா? நம்ம கேட்காத, நம்ம வெக்கப்பட்டு போய் இருக்கிறோம், வெக்கப்பட்டு நிக்கிறோம். ஆனா நம்ம கேட்காததை நம்ம ராஜா தர போகிறார். நெகேமியா புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரம். தேவாலயத்தில் இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கடிதம் தருவதாக என்று என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினாலே ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. இங்க எஸ்ரா காலத்துல அவங்க கடந்து போகணும். இடையில நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைக்கு நாங்க தப்பு வைக்கணும்னா எனக்கு ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் தேவை. என்ன தேவை? ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் தேவை. எந்த ரெக்கமெண்ட் லெட்டர் தேவைன்னா ராஜாவுடைய ரெக்கமெண்ட் லெட்டர் தேவை. இப்ப ராஜாவுடைய ரெக்கமெண்ட் லெட்டருக்காக வேண்டி இவர் என்ன நினைக்காருன்னா, போய் கேட்டா அவர் தருவாரா தரமாட்டாரான்னு நினைக்காரு. ஆனா வேதம் சொல்லுகிறது லெட்டரையும் கொடுத்துட்டு அவனுக்கு தேவையான பொருளையும் அவன் கொடுத்து விட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் வேணுமா? ரெக்கமெண்ட் லெட்டர் வேணுமா? கர்த்தருடைய தயவுள்ள கரம் மேல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க போகிற இடத்துக்கு ரெக்கமெண்ட் தேவைப்படுதா? கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்க கவலைப்படாதீங்க. போகிற இடத்துல கர்த்தரே ஜெயத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. கடைசியாக சங்கீதங்களின் புத்தகம் 119 173. சீக்கிரம். உம்முடைய கட்டளை
கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உம்முடைய கரம் எனக்கு எப்படி இருப்பதாக? துணையாய் இருப்பதாக. உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியினாலே உமது கரம் எனக்கு துணையா இருக்க. நிச்சயமாக இருக்கும். அவர் கட்டளைகளை தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய தயவுள்ள கரம் நிச்சயமாக கூட இருக்கும். அதான் ஏசாயா சொல்லும் போது சொல்லுவார், 41:10-13 படிங்க. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு ஏசாயாட்ட, நீ பயப்படாதப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். எந்த கரம்? நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. 1998 முதலாய் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்ட போது 99 முதல் அந்த ஜனவரி ஆராதனையில கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதான், நீ பயப்படாதே. அல்லேலூயா. 98 இருந்து கர்த்தர் இத்தனை வருஷம் எங்களை கடந்து வர பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். 13 வசனம் படிங்களேன். மறு வருஷம் இந்த வசனத்தை ஆண்டவர் தர்றாரு எனக்கு. என் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. திருப்பி படிங்க. உன் தேவனாய் இருக்கிற, தப்பா படிக்க கூடாது. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னேன். அல்லேலூயா. எதை பிடிச்சு சொல்றாரு? எதை பிடிச்சு சொல்றாரு? இப்ப என் கையை யாரு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க? உங்க கை யாரு பிடிச்சிருக்கா? யாரு பிடிச்சிருக்காரு? அவர் சொல்றாரு, நான் துணை நிற்கிறேன், என்னுடைய தயவுள்ள கரம் உன் மேல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரை தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த நாட்கள் வரையும் அவர் தரையுள்ள கரம் நம்மளோடு இல்லைன்னா நம்ம காலை பிடிச்சு தரையில அப்பவுமே அடிச்சிருப்பாரு. எதை பிடிச்சு அடிச்சிருப்பாரு? காலை பிடிச்சு செவுத்துல அடிச்சிருப்பாரு நம்மள. அவருடைய தயவுள்ள கரை இருந்ததுனால்தான் இன்னைக்கு இந்த ஆராதனையில நீங்களும் நானும் நிக்கிறோம். அல்லேலூயா. பயப்படாதப்பா, பயப்படாதீங்க, அவருடைய தயவுள்ள கரம் உங்களோடு இருக்கிற. அவர் சொல்ற, நான் உனக்கு துணை நிக்கிறேன். எப்படி துணை நிக்கிறேன்? வலது பக்கத்துல நிக்கிறேன், இடது பக்கத்துல இல்லப்பா. எங்க நிக்கிறேன்? வலது பக்கத்துல. ஏன் வலது பக்கத்துல நிக்கிறேன்? நானே என் பிதாவுடைய வலது பக்கத்துல இருக்கிறேன். நான் என் பிதாவுடைய வலது பக்கத்துல இருக்கிறதுனால நான் உன் வலது பக்கத்துல நிக்கிறேன். பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கரம், தயவுள்ள கரம் நம்மேல், சபையின் மீது, குடும்பத்தின் மீது, உங்களுடைய வேலையின் மீது இருக்க வேண்டும் என்றால் எஸ்ராவை போல வாழ்க்கையை 3 பிரிச்சிடணும். வாழ்க்கை எப்படி பிரிக்கணும்? எப்படி பிரிக்கணும்? நீங்க 3 பிரிச்சிடணும். முதல் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா வேதத்துல பிரியமா இருக்கணும். 2வது வாழ்க்கை அதன்படி வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் தாம் செய்வார். நம்மளால முடியாதுதான், ஆனா தேவனால முடியும். பிரயாசப்படுவோம், கர்த்தர் நம்மளை அதன்படி வாழ வைப்பாங்க. 3வது, நான் பெற்ற நன்மையை நான் சொல்ல வேண்டும் என்று நான் 3 பிரிச்சுட்டேன்னா தயவுள்ள கரம் என் மேல் இருக்கும்.